குழந்தை சுஜித் மீட்கப்பட்டு விட்டான் என்ற செய்தியை எந்த நேரத்திலும் அறிவித்து விடலாம் என்று மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அனைவரின் நம்பிக்கையையும் பொய்யாக்கிவிட்டு நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறான் குழந்தை சுஜித். பெருக்கெடுக்கும் கண்ணீரோடும் நெஞ்சை பிழியும் சோகத்தோடும் அனைவரும் அவரை வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள். பாத்திமா புதூர் கல்லறையில் சுஜித்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 82 மணி நேர போராட்டத்திற்கு பிறகும் சிறுவன் சுஜித்தை உயிரோடு மீட்க முடியவில்லை. சேவ் சுஜித், ப்ரே ஃபார் சுஜித் என்றெல்லாம் ஹேஷ்டாக்குகள் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக எப்படியும் சுஜித் மீண்டு வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் கடந்த 4 நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். அனைவரின் நம்பிக்கையையும் பொய்யாக்கிவிட்டு நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறான் குழந்தை சுஜித். பொதுமக்கள், குடும்பத்தார், உறவினர்கள் அஞ்சலிக்கு பிறகு தற்போது சுஜித்தின் உடல் பாத்திமா புதூர் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய வேதனையையும் கண்ணீரையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெஸ்ட் இன் பீஸ் சுஜித், சாரி சுஜித், சுஜித் வில்சன் என்ற ஹேஷ்டாக்குகள் மூலமாக தங்களுடைய சோகத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வீரன் நானே என்று சொன்னார்.
5 நாட்கள் சிசு என்னுடைய திருமடியிலே இழைப்பார வந்திருக்கிறது. சுர்ஜித் வில்சன் என்கிற இந்த குழந்தையின் ஆன்மா என்னுடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். இந்த மாசுமருவற்ற குழந்தையை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தையின் பிரிவால் பெரிது வருந்தக்கூடிய அவருடைய தாயார் கமலா மேரியையும் தந்தை பிரிட்டு அரைக்கராஜையும் நீர் தேற்றுவீராக. வாழ்வு தரும் வார்த்தைகளை கொண்ட இறைவா, ஆறுதல் அனைத்திற்கு ஊற்றான இறைவா, துஞ்சினோரின் முதற்கடியான இறைவா, வெளிநீரை துடைத்து வேதனை ஆற்றி மனப்புண்களை நீக்கும் இறைவா, இவர்கள் குடும்பம் மீது இரக்கமாயிருந்து அவர்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தை கொடுப்பீராக. நீர் அழைத்து கொண்ட அந்த சிறு குழந்தையை நீர் உம்முடைய நித்திய மடியிலை வைத்து ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். அருள் இறந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இந்த குழந்தைக்கு வழங்கியருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இந்த குழந்தைக்கு வழங்கியருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இந்த குழந்தைக்கு வழங்கியருளும். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, விதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, கோவில் விதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மன்றாடுவோமாக. கேபிள்